தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விட பத்திரிகையாளர்கள் நீங்க ரொம்ப ஈகரா இருக்கீங்க. இன்னைக்கு என்ன உங்களுடைய கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றது. முதலில் இன்றைக்கு திமுக செயற்குழு பொதுக்குழுவில் எங்களுடைய தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதற்கு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவிற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கேப்டன் மறைந்து சற்று ஏறக்குறைய 1.5 வருஷம் ஆயிடுச்சு. கேப்டன் மறைந்த போது முதலமைச்சரும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள் அனைவரும் இங்கேயே இருந்து கேப்டனுக்கு இறுதி மரியாதை செலுத்தி அரசு மரியாதை செலுத்தி எங்களுடன் இருந்து எங்கள் துயரிலே பங்கேற்றார்கள். அந்த நாட்களை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். அந்த வகையில் இன்றைக்கு கேப்டனுக்கு அவங்கள் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்னைக்கு ராஜ்யசபா சீட் 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு தரப்படும் என்று அதிமுக தரப்பில் அறிவிப்பு வந்திருக்கிறது. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பிக்களும் ஒரு பாராளுமன்ற தேர்தலின் போதே ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டு ஒண்ணுதான். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மூத்த அமைச்சர்களும் எல்லோருமே இருந்து 5 எம்பியுடன் ஒரு ராஜ்யசபா சீட்டை உறுதி செய்து வாய் வழியாக மட்டுமில்லை எழுத்துப்பூர்வமாகவும் தந்தது உண்மைதான். ஏன் நாங்க இவ்வளவு நாள் அதை சொல்லலைன்னா, அறிவிக்க வேண்டிய இடத்தில் அதிமுக இருக்கிறது. அதனாலதான் நான் இப்ப கூட 1 வீக் முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், இது எங்களுடைய டர்ன். ஏற்கனவே அன்புமணி அவர்களுக்கும் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் அதிமுக தரப்பில் ராஜ்யசபா சீட் தரப்பட்டிருக்கிறது. இந்த முறை தேமுதிகவுக்கு என்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அமைச்சர்களும் அன்றைக்கே அதை ஒத்துக்கொண்டு கடிதம் வாயிலாகவே கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாங்க. அதைத்தான் நாங்க அறிவிக்க வேண்டியது அவர்கள் கடமை அப்படின்றதுல நான் உறுதியா இருந்தேன். அதை தான் இன்னைக்கு அவங்க கடமையை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். 2025 26 ராஜ்யசபா சீட் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இங்க ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டிதான் அரசியல். எனவே 2026 தேர்தலை ஒட்டிதான் ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் என்பதே தேர்தலுக்கானதுதான். எனவே அவர்களுடைய கடமையை அதிமுக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தேர்தலை ஒட்டி எங்கள் கடமையை நாங்கள் ஆற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எதுவும் கேள்வி இருந்தா நீங்க கேள்வி. இந்த 1 வருஷத்துக்கு பிறகு கொடுக்கக்கூடிய அந்த ராஜ்யசபா சீட்டை தேமுதிக ஏற்றுக்கொள்கிறதா? அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இது நாங்க அன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே அனைத்து பேருமே பேசின விஷயம் இதுதான். எழுதி தரப்பட்டதும் உண்மைதான். ஆனா அதுல வருஷம் நோட் பண்ணல. அப்ப நாங்க கேட்டோம் வருடம் எழுதி தரணும்னு. அப்ப அண்ணன் சொன்னாரு, அது வருடம் நோட் பண்ணி தர்றது வழக்கம் இல்லமா, உறுதியாக உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னாரு. அது 26ன்றதை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகமுமே இங்கு நடக்கின்ற அனைத்து நகர்வுகளையுமே தேர்தலை ஒட்டிய அரசியல் நிகழ்வாதான் நான் பார்க்கிறேன். அதனால தேமுதிகவுமே 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்களில் 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்க இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, எங்களுடைய கட்சியின் வளர்ச்சியை நோக்கி நாங்கள் இந்த 6 மாத காலம் பயணிக்க இருக்கிறோம். அதனால தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கிதான் எங்கள் பயணமும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலுமணி அவர்களும் சொல்லியிருக்காங்க, கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. நீங்க அதுல இடம் அது என்ன உங்க பதில் சொல்லுங்க? அதுதான் இப்போ ஒரே லைன்ல சொல்லிட்டேன்ல, இங்க அரசியல் என்பது தேர்தலை நோக்கி தான் செல்கிறது எல்லா கட்சியிலுமே. அதேதான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்றத நானும் உறுதிப்படுத்துகிறேன். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டி தான் இங்க நடக்குது. அதனால எங்கள் நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பனா அந்த ஜனவரி மாதம் நீங்க கூட்டணியை பற்றி பேசும்பொழுது இந்த சீட்டை மையமா வச்சு தேமுதிக அதிமுகவோட கூட்டணியில இருக்குன்ற நிலைப்பாடு எட்டப்படுமான்றதுதான் எனக்கு கேள்வியா இருக்கு. அதை அறிவிச்சவங்க கிட்ட நீங்க போய் கேட்கணும். இன்றைக்கு எங்கள் நிலைப்பாடு நாங்க சொல்றோம். இன்னைக்கு திமுகல செயற்குழு பொதுக்குழுல கேப்டனுக்கு இரங்கால தீர்மானம் நிறைவேற்றியதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம். இன்னைக்கு அதிமுகல 26 ராஜ்யசபா சீட் உறுதி என்று அறிவிச்சிருக்காங்க. அது 2026 தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது. எனவே தான் நாங்களும் சொல்கிறோம், தேமுதிகவும் இனி 2026 இந்த தேர்தலை ஒட்டி தான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.